ராமனோட புத்திசாலித்தனத்தை பற்றியும் சாதுரியமான பேச்சை பற்றியும் உலகம் முழுக்க மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசன் மரியாதை ராமன் நம்ம நாட்டுக்கு வர வச்சு அவர் பெரிய ஞானியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் பெரிய முட்டாள் என்று நிரூபிக்கணும்னு நினைச்சார். அதனால மரியாதை ராமனுக்கு தன்னோட அரண்மனைக்கு வர சொல்லி கடிதம் ஒன்று அனுப்பினார். அந்த கடிதத்துல, நீங்க பெரிய அறிவாளின்னு உங்க நாட்டுல வேணும்னா சொல்லிக்கிடலாம், நீங்க எங்க நாட்டுக்கு வந்தா உங்க அறிவும் கழுதையோடு அறிவும் ஒண்ணுன்னு எங்க நாட்டு அரசவை ஞானிகள் நிரூபிப்பாங்க, போட்டிக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அரசரோட கடிதம் மரியாதை ராமனுக்கு கிடைத்ததும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த அரசன் நம்மள சும்மா விருந்துக்கு கூப்பிட மாட்டான், நம்மள மட்டத்தட்ட தான் கூப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மரியாதை ராமன் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாரு. உடனே தன்னோட கழுதைய கூட கூட்டிக்கிட்டு பக்கத்து அரசரோட அரண்மனைக்கு போனாரு மரியாதை ராமன். விருந்துக்கு வந்த மரியாதை ராமன் எதுக்கு கழுதைய கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அரசருக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் அவரை வரவேற்று அரசவையில உட்கார வச்சாரு. என்னோட கழுதைய பக்கத்துல வச்சுக்கிட எனக்கு அனுமதி வேணும், அப்பதான் நான் உட்காருவேன்னு சொன்னாரு. ஏன் இப்படி கழுதைக்கும் இங்க இடம் கேக்குறீங்கன்னு அங்க இருந்தவங்க கேட்டாங்க. அதுக்கு என்னோட அறிவு இந்த கழுத கிட்டதான் இருக்குன்னு சொன்னாரு. குழப்பமான அரசனும் கழுதைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. அப்ப ஒரு அறிஞர் எழுந்திருச்சு இந்த உலகத்திலேயே உயர்வானது எதுன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே உயர்வானது என்னோட கழுதையோட வேர்வை தானு சொன்னாரு. மரியாதை ராமனோட பதில் கேட்டு எல்லாருக்கும் குழப்பம் வந்துருச்சு. அது எப்படி உங்க கழுதையோட வேர்வை தான் உலகத்திலேயே உயர்ந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, உலகத்தோட விதியை மாத்த போறது ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவரோட வியர்வையும் மட்டுமே. ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னோட நலத்துக்காக மட்டுமே வேர்வை சிந்துறாம். ஆனா என்னோட கழுத அடுத்தவங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்குது, அந்த உழைப்ப நீங்க மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. மரியாதை ராமனோட பதில் கேட்டு தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டாரு அந்த அறிஞர். அடுத்ததா வந்த இன்னொரு அறிஞர் எழுந்திருச்சு நிலாவோட எடை என்னன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன், ராத்திரி நேரத்துல என்னோட கழுதையோட நிழலாட எடைதான் நிலாவோட எடைன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த அறிஞர், எங்க உங்க கழுதையோட நிழலை எடை போட்டு காட்டுங்க பாப்போம்னு சொன்னாரு. இத கேட்ட அரசர், அப்பாடா, இந்த தடவை இந்த மரியாதை ராமன் நல்லா மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சாரு. அப்பத்தான் மரியாதை ராமன் சொன்னாரு, எதுக்கு வீணா கழுதையோட நிழலை தனியா அளந்துக்கிட்டு நீங்க தெராசோட ஒரு தட்டுல நிலாவ வைங்க, அப்புறமா நான் கழுதையோட நிழலை இன்னொரு தட்டுல வைக்கிறேன்னு சொன்னாரு. இத கேட்ட அரசனுக்கு இந்த கேள்வியிலையும் மரியாதை ராமன் ஜெயிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா ஒரு அறிஞர் கேட்டாரு, இந்த உலகத்திலேயே அந்த அரசர் மிக சிறந்த ஆட்சியாளர்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் தன்னோட கழுதைய நோக்கி கை காட்டினாரு. உடனே அங்க இருந்த எல்லாரும் கோபத்துல எழுந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எங்களோட அரசர் வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி பதில் சொல்றீங்க, அது எப்படி இந்த கழுதை தான் நல்ல ஆட்சியாளர்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அடுத்தவங்கள ஆட்சி செஞ்சு பெரிய ஆட்சியாளர்களா இருக்காங்க. என்னோட கழுத அப்படி இல்ல, அது தன்னையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பொதி சுமந்துக்கிட்டு போகும்போது கால் வலிக்குதுன்னு கீழே உட்கார்ந்துடுச்சுன்னா எந்த அரசர் வந்து முயற்சி செஞ்சாலும் அதை எழுப்ப முடியாது. ஆனா தன்னைதானே ஆட்சி செய்யற என்னோட கழுத நினைச்சா மட்டுமே அது முடியும்னு சொன்னாரு. அப்பத்தான் அந்த அரசருக்கு புரிஞ்சது, மரியாதை ராமனை கழுதையோட ஒப்பிட்டு கடிதம் அனுப்பிச்சதால ஒவ்வொரு கேள்விக்கும் கழுதையவே முன்னிறுத்தி தன்னை அசிங்கப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மரியாதை ராமன் மேல கோபம் வர்றதுக்கு பதிலா மதிப்பே உயர்ந்துச்சு. அதனால் மரியாதை ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வச்சாரு.